நாம கிருஷ்ணனை இழுத்து பிடிச்சு கூப்பிட்டு அவனுக்கு திருஷ்டி கழித்தோம் அல்லவா? இப்படி திருஷ்டி கழித்த இந்த பதிகத்தை அனுபவித்த நம் நேயர்களுக்கெல்லாம் என்ன பலன்? பெண்களுக்குள்ளே மிக உயர்ந்தவளான அந்த யசோதையானவள் மகன் தன்னை காப்பிட்ட மாற்றம். கிருஷ்ணனுக்கு எப்படி திருஷ்டி கழிச்சாலாம்? மகன் தன்னை, தன்னுடைய மகன் என்று அபிமானித்து அந்த தாய் பாசத்தோடு, ஒரு தாய் மகனிடம் காட்டக்கூடிய அந்த பாசத்தோடு காப்பிடுதல். அது எப்படி பண்ணான்னா 3 விதமாக வேதியர்கள் மந்திரம் சொல்லி திருமஞ்சனம் பண்ணார். யசோதை பசுமூத்திரம், பசுஞ்சாணம், பசுவின் காலடிப்பட்ட மண் இதை கொண்டு செய்தாள். இன்னொரு பக்கம் அடியார்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விளக்குகள், தீபங்களை காட்டி பெருமாளுக்கு திருஷ்டி கழித்தார்கள். இத சொல்றவாளுக்கு என்ன பலன்? காப்பிடவாராய்னு யசோதை கூப்பிடுவது தானே பயன். நீங்க அப்படியே ரீகாப் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு பாட்டிலும் நிறைவு வரி என்ன வருது? அழகனே காப்பிடவாராய், வள்ளலே காப்பிடவாராய். அப்போ பாதம், நிறைவு பாதத்தினுடைய பயனாக இருப்பது யசோதை கிருஷ்ணனுக்கு காப்பிடுவது. காப்பிடவாராய் திருஷ்டி கழிக்கவான்னு திருஷ்டி சுத்தி போடுவது. அந்த பாத பயன் கொள்ள வல்லனா கடைபிடிக்க வல்ல பக்தர்கள் யாரோ. அப்ப இந்த பாட்டை நாம சொன்னா மட்டும் போறாதான், நாமும் சேர்ந்து திருஷ்டி கழிக்கணுமா? இதுக்கு பாருங்க, பலஸ்ருதி அப்படிதான் சாய்ச்சிருக்கார். வெறும் பாட்டையும் அவசியம் சொல்லணும், பாட்டு சொன்னா மட்டும் போராது. அந்த பாத பயன் கொள்ளவல்ல, அந்த 4வது பாதத்திலே சொல்லப்பட்ட பயன் காப்பிடுதல் என்ற அந்த செயலை கை கொள்ள வல்ல பக்தர்கள், தினந்தோறும் பெருமாளுக்கு யாரு ஹாரத்தி காட்டி திருஷ்டி சுத்தி போடுறாளோ அந்த பக்தர் உள்ளார். அந்த பக்தர்களுக்கு வினை போமே, வினைனா பாபங்கள், போமேனா போகுமேன்னு அர்த்தம். வினை போமேனா பாபங்கள் எல்லாம் நீங்கிவிடும். அதுக்கும் கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். எந்த பாபம்னா, நாம பெருமாளுக்கு இத்தனை நாள் பல்லாண்டு பாடாம திருஷ்டி சுத்தி போடாம இருந்துட்டோம் இல்லையா? அப்படி நம்மை பண்ண விடாமல் தடுத்ததே நம்ம பாபங்கள் தானா. நாம பண்ண பாபங்கள்னாலதான் புத்தி வேற ஏதேதோ விஷயங்களை நோக்கி போயிடுத்து. பெருமாள்கிட்டயே வந்தாலும் வேற ஏதோ விஷயத்தை அவர்கிட்ட கேட்டுட்டு திரும்ப போயிடுறோம். அவருக்கு பல்லாண்டு பாடணும், அவருக்கு திருஷ்டி சுத்தி போடணுங்கிற அந்த பக்தி வளராமலே இருக்கு. அந்த பக்தி வளர்வதற்கு தடையாக இருக்கும் வினை போமே, அந்த வினைகள் பாபங்கள் நீங்கிடுத்துனா நாமும் பெரியாழ்வாரை போல, யசோதையை போல தினந்தோறும் நம்மாத்துல எழுந்தருளி இருக்கும் பெருமாளுக்கு திருஷ்டி கழிக்க ஆரம்பிச்சிருவோமா. ஆகையினால இந்த காப்பிடல்ங்கிற இந்த பாசுரங்களை சேவிச்சு நாம மெயினா பெருமாளுக்கு அந்த திருஷ்டி சுத்தி போடுவது என்பதை தொடங்க ஆரம்பிச்சோம்னா அதுக்கப்புறம் எப்போதும் பெருமாளுக்கு பல்லாண்டு பாட வேண்டும்ங்கிற பக்குவம் வந்துடும். இந்த பக்குவம் வளர்வதற்கு தடையாக இருக்கும் பாபங்கள் எல்லாம் நீங்கிவிடும்.